இந்து கை கால் அடிபட்டிருக்கிறத பார்த்து நான் ஆயில்மெண்ட் போடுறேன் வான்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சி இழுக்கும்போது அப்படியே மேலேயே சாஞ்சிடுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்புறமா கருணா வந்துட்டு நான் எதுவும் தப்பான இதுலலாம் கிடையாது, உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறதுக்கு இந்துவுமே ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் இவர் பாட்டு போட்டு விட்டுங்கிறாரு. ஐயோ காலெல்லாம் அடிபட்டுருக்கு, காலை கூட தொட்டு இது பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது போட்டு விட்டுருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு இங்கே ஜெயந்தியோட தங்கச்சி வந்துடுறாங்க. வந்தோடனே மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொடுங்க நான் போட்டு விட்றேன், அவளுக்கு ஒன்றும் நீங்கள் போட தேவையில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களே வாங்கி போட்டு விட்டுறாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கருணா வந்துட்டு வெளியே உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு வாசல் பெருக்க வராங்க. நீ என்ன பண்ண போகிற, வாசல் பெருக்கி கோலம் போட போகிறேன், அதான் ஒரு வேலைக்காரி இது பண்ணியிருக்கோம்ல அவளை கூப்பிட்டு பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேராக அவங்க வந்துட்டு அங்கே காஷியர் கிட்டே போயிட்டு சொல்லுங்கள் நீ அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு கருணா. இல்லை இந்த பொண்ணு தான் வேணும், மா ஏஞ்சிட்டியா, வா வா சீக்கிரமா கோலம்லாம் போடணுமா, இனிமேல் நீ தான் இதெல்லாம் செய்யணும்னு வீட்டில் பெரியவங்க சொல்லிட்டாங்க, வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஆம்பளைங்க சொல்லிட்டாங்கன்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்து கை கால் முடியாமல் இருக்கான்னு கருணா சொல்ல வர்றாரு. கருணா நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, நீ வா அப்படின்னு சொல்லி நல்ல வேலை இவளுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன், அப்படியே வேலை வாங்கட்டோன்னு சொல்லிட்டு ஜெயந்தியோட தங்கச்சி வந்து நினச்சிக்கிறாங்க. இந்து நேராக போகிறாங்க. போன உடனே வந்துட்டு இந்த தண்ணி தெளிச்சு பெருக்கு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலத்தை போடு, கோலம் போட தெரியலன்ட்டு தெரியும்னு சொல்லிடுறாங்க. இங்கே பேர் மாமா கபடி நான் தான் வேலை வாங்குவேன் எல்லாத்தையும், மாமா எல்லா டைம் பார்த்துட்டு முடியாது அப்படி இப்படின்ட்டு இந்த ஜெயந்தியோட தங்கச்சி ஓவராக சீனை போட்டுட்ருக்கா. இந்துவும் வந்துட்டு கஷ்டப்பட்டு கை வலியிலேயே வந்துட்டு பெருக்கிறாங்க. பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடுறாங்க. சின்னதாக போட்டிருக்கு, எவ்வளோ பெரிய வீடு சின்னதாக போகிற உங்கள் வீடுன்னு நினச்சியா, இது எவ்வளோ பெரிய வாசல் அப்படி இப்படின்னு ஜெயந்தியோட தங்கச்சி ஓவராக சீனை போட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக சித்ராவோட அம்மாவும் ஜெயந்தியும் வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இப்போ பாருங்கள் எவ்வளோ குட்டி கோலம் போட்டிருக்கான், உனக்கு என்ன பெரிய கோலம் போட்டு தெரியாதா, போயிட்டு இருந்தால் நான் எதுக்கு இப்படி பண்ணுறேன், பெரியவங்க பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவோட அம்மா அதுக்கு மேலே சீனை போடுறாங்க. பாவம் இந்து வந்துட்டு கஷ்டப்பட்டு சரி இப்போ என்ன உங்களுக்கு பெரிய கோலம் தானே போடணும் நானே போட்டுறேன்னு சொல்கிறாங்க. உடனே பக்கெட் தண்ணி எடுத்துன்னு வந்து ஜெயந்தியோட தங்கச்சி தண்ணி ஊற்றிடுறாங்க அந்த கோலத்து மேலே. பாவமாக வந்துட்டு இந்து வந்து கருணாவை பார்க்க நீங்கள் வாங்க மாமா போகலான்னு கூப்பிட்டுட்டு கருணாவை கூப்பிட்டுட்டு உள்ளே போயிடறாங்க. இந்து அப்புறமா ஒரு மாதிரி சோகமாக இது பண்ணிகிட்டே வந்துட்டு வாசல் திரும்ப இது பண்ணிவிட்டு கோலம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இந்துவோட அப்பா கடைக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல வேணும்னே வந்துட்டு 2 பொண்ணையும் ஒழுங்காக வளர்க்க தெரியாது வளர்த்துட்டாரு. அக்காவோட கல்யாணத்தில் ஏனோ அவள் லவ் பண்ண பையனை வந்துட்டு கட்டின்னு போயிட்டா சின்னவ. பெரியவ வந்துட்டு வாந்தியாக எடுத்துகிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ தப்பு பண்ணியிருப்பாப்புல இருக்கா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் சண்டை போட எங்களுக்கு தெரியாதா அவர் புள்ளத்தாச்சி எப்படி வாந்தி எடுப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அவர் குழப்பத்தில் வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட தீபா கிட்ட இதை பற்றி சொல்லிட்டு தீபாக்கு அந்த டைமில் வாமிட் இருந்தது. என்னம்மா இதுன்னு சொல்ல ஒன்றும் இல்லைப்பா ஏதோ அர்ஜுனதான்னு சொல்கிறாங்க. எதுவும் வந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம்ப்பா, கண்டவங்க கண்ட மாதிரி பேசுகிறாங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டேன். உடனே தீபா ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதில் இந்து வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாவம். அதுலேயும் இந்த சித்ராவோட அம்மா பண்ணுற அட்ராசிட்டி ரொம்ப ஓவராக தாங்க போகுது. தான் பொண்ணுக்காக ஹெல்ப் பண்ணலான்னு தெரிஞ்சுமே வந்துட்டு அவளை வேலை வாங்குறது, அப்படி சின்ன கோலம் வேணால் பெரிய கோலம் தான் வேணும்னு சீனர் போடுறதெல்லாம் ரொம்ப டூ மச்சு. கிருபாவே இவ்வளோ இதுவாக இருக்க மாட்டார். இந்த சித்ராவோட அம்மாவும் ஜெயந்தியோட தங்கச்சியும் பண்ணுற வேலைங்க இருக்குது பாருங்கள், ரொம்ப கன்றாவி கொடுமையாக இருக்குது. பார்க்கவே பாவமாக இருக்குது இந்துவை பார்க்கும்போது. அடுத்தது என்ன குண்டை தூக்கி போட போகிற அளவு தீபான்ற மாதிரி தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.